கவிஞர்கள் வந்து உங்களுக்கு வந்து பாடகிகள் தானே, பாடகிகள், பாடகர்கள் இவங்க தானே, அவங்க கூட தானே நட்பா இருப்பாங்க. ஓகே. இவர் வந்து கவிஞர் வந்து அவரை வந்து இது சொல்லிக் கொடுப்பாரு. அந்த வல்லினம், மெல்லினம் இப்படி உச்சரிக்கணும், இந்த பாட்டு இப்படி வரணுமா அப்படின்னு நிந்து இது பண்ணுவார். ஏன்னா பெரும்பாலும் உங்களுக்கு சில நேரங்கள்ல அந்த பாடல் வரியை தப்பா வாசிச்சிருவாங்க. ஒரு பழைய விஷயமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நினைவாலே சிலை ஒன்று வைத்தேன், திருக்கோயிலே ஓடிவா, திருக்கோயிலே பதிலா தெருக்கோயிலே ஓடிவான்னு ஜேசுதாஸ் பாடியிருப்பார். ஏன்னா அன்னைக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கூட அங்கே கண்ணதாசன் இல்லை, அல்லது யாராவது இருந்து கரெக்ஷன் பண்ணியிருந்தால் அங்கே பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு தப்பு இவருடைய பாடல்களும் சில நேரங்களில் வந்து வடநாட்டு பாடகர்கள் பாடும்போது சில உச்சரிப்பு இதாகும். அதனால் கூட இருந்து பண்ணுவார். அதே மாதிரி தான் இந்த இவங்களுக்கும் இந்த சின்மைக்கும் ஒரு கூட இருந்து வள்ளி எல்லாமே கற்றுக் கொடுப்பார், சொல்லுவார். ஆரம்பத்தில் அவங்க நல்ல நட்பாக இருந்தவர் தானே. இப்போ கல்யாணத்துக்கு கிட்ட கிட்ட அதுக்கு பிறகு தானே அவங்க வந்து இப்போ வந்து தான் சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் அவங்க நல்லா நட்போடு தானே இருந்தாங்க ஆரம்பத்தில். அதெல்லாம் பழசு அது. இப்போ கல்யாணத்துக்கு கூப்பிட்டும்போது அவர் வந்து கட்டி பிடிச்சிட்டாரு, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படியே உடம்புல இதாகிடுச்சு அதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு வந்து இவர் வந்து அவர்கிட்ட காலில் விழுந்தாங்க. மாப்பிள்ளை 2 பேருமே, பொண்ணும் மாப்பிள்ளையும் அவ்வளோ ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக ஒரு கல்யாணத்தில் வரவேற்றாங்க, கிஃப்டெல்லாம் வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் இங்கே யாருமே சினிமாவில் வந்து அரசியலும் வந்து நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை.